கைக்கு கைக்குழி கட் பண்ணதுக்கப்புறம், அத தைக்கும்போது 2மே ஃப்ரண்ட் பார்ட் பக்கம் வராம, ஒண்ணு ஃப்ரண்ட்டுக்கும், இன்னொன்னு பேக்குக்கும் போயிடுதுங்கிறீங்க. எப்படி கரெக்ட்டா கட் பண்ணோம்னா 2மே ஃப்ரண்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பவும் போல கைய கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கைக்குழி வெட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாரி தச்சு எடுத்துக்கோங்க. கீழ தையல் கனல் விட்டுருப்போம் இல்லையா? அதான் வந்து நான் மடிச்சு தச்சிருக்கேன். இது வந்து துணியோட ராங் சைடு. இதுதான் ரைட் சைடு. ரைட் சைடு பக்கத்த நான் வந்து இந்த மாரி டிக் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கையோட ரைட் சைடுக்கு மேல இன்னொரு கையோட ரைட் சைடு இந்த மாதிரி இருக்கணும். ரைட் சைடு ரெண்டும் ஒண்ணா இருக்கணும். இது மாதிரி தான் நம்ம வந்து கையை வைக்கணும். இப்போ கைக்குழி வெட்டுறதுக்கு சொல்லித்தரேன். இந்த வி கட் பண்ணிருப்போம் இல்லையா சென்டர் பார்ட், அதுக்கு மேல ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த 2 ஸ்லீவையும் இப்படி ஒண்ணா மடிங்க. அந்த 1/2 இன்ச்ல இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சதுக்கு அப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அந்த கர்வ், அதை இப்படி கட் பண்ணி விடுறோம். இப்ப நம்ம கைக்குழியையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப கட் பண்ண இடத்த இது மாதிரி மடிச்சு ஒரு வி கட் பண்ணிக்கலாம். இப்ப இதை பிரிச்சு காமிக்கிறேன். 2 ரைட் சைடையும் ஒண்ணா வச்சு நம்ம கட் பண்ணதுனால இது பிரிக்கும் போது நம்மளுக்கு 2மே ஃப்ரண்ட் பார்ட் பக்கம் வரும். கைக்குழி எனக்கு சரியா வெட்ட தெரியல, அப்படியே வெட்டினோம்னாலும் எனக்கு ரெகுலராகவே இந்த தப்பு வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி நீங்க கட் பண்ணி பாருங்க. ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 2மே ஃப்ரண்ட் பார்ட் பக்கம் வரும். கைக்குழி நம்ம கைக்கும் வெட்டினோம்னா தான் நம்மளுக்கு அதிக அளவு சுருக்கம் இல்லாம ஆம்போல் ரவுண்ட் வந்து ஃபினிஷிங் சூப்பரா இருக்கும். நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்ல தையல் வகுப்புகள் இருக்கு. நீங்களும் தைக்க கத்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கத்துக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.